சார் என்ன இங்க வந்து நின்றுருக்காரு? ஒருவேளை நம்ம கரெக்டா ஒர்க் பாக்குறோமான்னு செக் பண்றதுக்கு வந்திருப்பாரோ? ஐயோ, நம்ம இப்ப என்ன பண்றது? என்னாச்சு அமைதியாவே இருக்கீங்க? ம் ஐயோ, ஷோப்னா வாயை திறந்து பேசுடி. வ- பேசுடி. ஹலோ. இந்த மனுஷனை பார்த்தா பேச்சு எங்க வருது? மூச்சே நின்னு ரொம்பலையே, பேச்சு நிக்காதா? என்ன சொல்லி சமாளிக்க? உங்க நேம் ஷோப்னா. ஷோப்னா ஓகே தானே எல்லாமே? யா சார், ஓகே தான் சார். பேஷண்ட் ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்காக டெஸ்ட் எடுக்க வந்திருந்தாங்க சார். அந்த ரிப்போர்ட் தான் சார் மேம் என்ன பார்க்க சொல்லி டியூட்டி சொன்னாங்க சார். ஓபி பேஷண்ட் அதான் சார் பார்த்துட்டு இருக்கேன். இவங்கள பார்த்துட்டு இன்னும் 3 கேஸ் இருக்குன்னு சிஸ்டர் சொன்னாங்க சார். அவங்களையும் பார்க்கணும் சார். பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றேன் சார். வேற ஏதாச்சும் கேட்கணுமா சார்? சரி, சப்மிட் பண்ணுங்க. பொறுமையாவே வந்து சப்மிட் பண்ணுங்க. சரி, ஓகே. வெயிட் பண்றாங்கல்ல, என்ன ரிசல்ட்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சார் சொல்லணும்? என்ன சொல்லணுமா? இதுதான் நீங்க கேஸ் பாக்குற லட்சணமா? ஐயோ ரகு, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ரகு. நீங்க மிரட்டி மிரட்டி அவங்கள பயப்பட வச்சிருவீங்க போல. அமைதியா இருங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? யார் இவங்கன்னு தெரியலையே. ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்குமோ? சார் அது வந்து நீங்க என்ன மானிட்டர் பண்ண வரலையா சார்? அப்போ மானிட்டர் பண்ண வந்திருக்கானா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஷீ இஸ் மை ஒய்ஃப். ஒய்ஃபா? அதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? ஒய்ஃப் தானே சொன்னாரு, வேற எதுவும் சொல்லலையே. ஷாக் ஆகிறத பார்த்தா டவுட்டால இருக்கு எனக்கு. மேம் அப்படி இல்ல மேம், சாருக்கு மேரேஜ் ஆனது தெரியும். பட் ஆனா ஒய்ஃப் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் உங்களை நார்மலா வர பேஷண்ட் நினைச்சிட்டேன். பட் ஆனா நீங்க சாரோட ஒய்ஃப்னு தெரியாது மேம். சாரி மேம், வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா உங்களை ஃபர்ஸ்ட் வர வச்சிருப்பேன் மேம். சாரி மேம், சாரி மேம். ஹலோ ஹலோ, பதட்டப்படாதீங்க சரிங்களா? நானும் நார்மலான பேஷண்டா தான் வந்திருக்கேன். அவர் யூனிஃபார்ம்ல வந்ததுனால வேணும்னா அவர் இங்க இருக்க ஒர்க் பண்ற டாக்டர்னு வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க பயப்படலாம் வேண்டாம். ரிசல்ட் என்னன்னு சொல்றீங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க மற்றபடி வேற எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாரி மேம். அது வந்து சார் ரிசல்ட். பயப்படாதீங்க ஷோப்னா. நான் உங்களை மானிட்டர் பண்ணலாம் வரல சரிங்களா? நான் இங்க என் ஒய்ஃபை உங்ககிட்ட பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். கன்ஃபார்மா இல்லையான்னு உங்க வாயால நீங்க தான் சொல்லணும். என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க. சார் மேம் பிரெக்னெண்டா இருக்காங்க சார். ஷகு, சாரி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மேமோட ஃபைல்ஸ் பார்த்தேன், ஆல்ரெடி அபார்ஷன் கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கேனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் சார். மேபி இது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு தானே சொன்னீங்க. அப்போது கன்ஃபார்ம் ஆகல, ஃபால்ஸ் ப்ரெக்னன்சின்றீங்க. ஃபால்ஸ் ப்ரெக்னன்சினா பொய்யா சில்லையா? அனு, என்னன்னு சொல்லுங்க. பட் ஆனால் எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. வாமிட்டு, அதுக்கப்புறம் கிராக்கினஸ், அதுக்கப்புறமா பிரெஸ்ட்டு ரொம்ப வலிக்கிறது, அந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிலையும் இந்த சேம் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால தான் நான் கன்ஃபார்மாக இது கன்சீவாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்பினேன். ஏற்கனவே எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, ஒரு 6 days 7 days. அப்போல்லாம் எனக்கு தோணுதில்ல, ஆனால் இப்போ எனக்கு தோணுது இது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல. மேம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேம். ஸ்கேனிங் ரூமில் இன்னும் விசிபிளாக எனக்கு தெரியல சார், நான் ஸ்கேன் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ நம்ம 10 to 15 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் யூரின் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு தான் காட்டுது. பட் நம்ம இதை மட்டும் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார், 15 to 10 days வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு விசிபிலிட்டி தெரியும். மேம்க்கு இப்போ தான் 30 to 35 ஆகுதுன்னு நினைக்கிறேன் டேஸ். ஸோ அதனால் கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 45 daysல ஹார்ட் பீட், அதுக்கப்புறமா பேபியோட மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் லைட்டாக ஸ்கேன்ல பார்க்கும்போது. இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு 50 or 60 daysல இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் சார். பட் ஆனால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது யூரின் டெஸ்ட்ல பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. பட் ஆனால் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இவங்க குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு என்னால் நிச்சயமாக 100% சொல்ல முடியாது. அதனால் வந்து ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்க பாருங்கள். நம்ம ஒரு 10 to 15 daysக்கு அப்புறமா இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். அனு. சார் எனி ப்ராப்ளம்? நோ ஷோப்னா, ஐ வில் டேக் கேர். டெஸ்ட் ரிசல்ட்டும் டாக்குமெண்ட்ஸும் இங்கே இருக்கட்டும். நான் அதுக்கப்புறமா சிஸ்டர் கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே சார்.
இந்த விஷயத்தை யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். ரேஷ்மாவே கேட்டாலும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே சார். ம். சே, பாவம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ், இப்படி ஆயிட்டு அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் தானே செய்யும். ஷீனா, நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்பி விடுங்க. அனு நில்ல அனு. அனு 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 உன்னதான் கூப்பிடுறேன். என்னடியும் பிரச்சனை? ம், என்னவும் பிரச்சனைன்னு கேட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டேன். சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ம், உங்ககிட்ட சொல்லி தானடி தெளிவா கூட்டிட்டு வந்தேன். அடி வாங்கிருவ பத்துக்கோ என்கிட்ட. விளாடிக்கிட்டு இருக்கியா? இப்ப எதுக்கு நீ இப்படி போய்கிட்டு இருக்க? நீ இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதானோ? நீ டென்ஷன் பண்ற அனு என்ன நீ. வழியை விடுங்க ரகு, நான் வீட்டுக்கு போறேன். இங்க எனக்கு இருக்கவே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போறேன். ஷே, வீட்டுக்கு கூட போக கூடாதா? உங்ககிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணணுமா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன் ரகு, சொல்லுங்க. லூசு மாதிரி பேசாத. நான் அந்த மாதிரி சொல்லல. நான் எப்பமாச்சும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேனா? என்கிட்ட கேட்காம நீ எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆ, இங்க பாரு, குழந்தைன்றது தானா வரணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க அன்புனால வரணும், புரிதல்னால வரணும், நம்ம ரெண்டு பேருக்கு இருக்க அந்யோன்யத்தினால வரணும். இப்படி பிளான் பண்ணிலாம் இல்ல அனு. அதுவா வரும் அனு, நீ பயப்படாத. குழந்தை பிறக்காம போகாத அனு. இப்ப நீங்க வழியை விட்டு போறீங்களா இல்லையா? தேவையில்லாம இப்ப எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது உங்க ஹாஸ்பிட்டல், எனக்கு வழி விடுங்க. ஆமா, இது என் ஹாஸ்பிட்டல் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப நீ ஏன் என்கிட்ட கோவப்படுறன்னு கேக்குறேன். நான் யார் மேலேயும் கோவப்படல. என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் நீங்க பண்றீங்க. என்கிட்ட எதுக்கு நீங்க மறைக்கிறீங்க? என்கிட்ட எதுக்கு நீங்க போய் சொல்லணும்னு கேக்குறேன். நான் அப்பவே கேட்டேன்ல உங்ககிட்ட, சென்னை ரிசல்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே ராகு, உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு, நீங்க என்ன கூப்பிட்டு தனியா இந்த மாதிரி பேசும்போது பிரெக்னண்டா இல்லைன்னு சொல்லி. ஆனா நீங்க கொடுத்த நம்பிக்கையினால தான் அங்க வந்தா ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வழி விடுங்க ரகு. சத்தியமே எனக்கு தெரியாது அனு. நீ இல்லன்னு சொன்னா ஃபீல் பண்ணுவியன்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே நான் உன்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் டெஸ்ட் ரிசல்ட் பார்க்கல அனு. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீ எந்த டாக்டர் கிட்ட போறன்னு கூட எனக்கு தெரியாது. இங்க 14-15 டியூட்டி டாக்டர் இருக்காங்க. அந்த டியூட்டி டாக்டர் கிட்ட யாருக்கிட்ட நீ போய் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அனு. நானா தான் சொன்னேனே, இன் கேஸ் பிரெக்னண்டா இல்லைன்ற பட்சத்துல நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தாண்டி சொன்னேன். ஷேண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இதுக்கா என் மேல கோவப்படுற நீ? மறுபடியும் போய் சொல்லாதீங்க ரகு, உங்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரியாதுன்னு சொல்றேன்ல. இது ஹாஸ்பிட்டல், கத்தாத. அனு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லம்மா. காலையில கூட பார்க்க தான் செஞ்சேன், இங்கே நான் வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயத்துக்கு வந்திருக்காமா இங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அத்தைக்காரி கூட கேட்க தான் செஞ்சா. ஆனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்கிட்டயே. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டாலும் என்னமோ தெரியல. முதல் குழந்தை அழிஞ்சதுல இருந்து அது ஒரு மாதிரி தான் சுத்திக்கிட்டு கிடந்தா. இப்ப ரெண்டாவதும் அந்த கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமாவே நின்றுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கோம், குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நல்ல காரியம் வேற. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்க வாயால கேட்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய உங்க எல்லாரையும் நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன வரைக்கும் நல்லா தான் பாத்துக்கிட்டும் இருக்கீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமா இருக்கு. இருந்தாலும் இந்த வீட்டுல அவங்க மாமியாரை தவிர மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களும் அவகிட்ட நல்லா தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஏற்றுப்பாங்க, அப்படிதானம்மா? இன்னும் அவகிட்ட சொல்லலை. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தா என்ன விஷயம்னு கேட்டால் நான் தான் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டேன். அவகிட்டையும் இன்னும் நான் பேசல எதுவும். உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரேஸ்மா கிட்டையும் அங்கே உள்ளோடி பிரியா அழுதுகிட்டு கிடந்தாலா, இவ தான் ரகுன்னு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு கிடப்பா. சரி, அவகிட்ட சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு அங்கேயே முத்துமாரி தம்பிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அவங்ககிட்டயும் சொல்லிட்டு வந்தேன். சரி, நீங்கள் வெளியே தானே இருப்பீங்க, அப்படியே சேர்த்தாப்புல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தா, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. முத்துமாரியோட அம்மாவும் காங்கல, இவளையும் கேங்கல, எங்க போனாங்கன்னு தெரியல. ஷான் கிட்ட சொல்லல, முத்துமாரியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. மாத்திரை எதுவும் முடிஞ்சிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. இவங்க பிரியாவுக்கு அந்த துணியெல்லாம் வாங்குறதுக்காண்டி போயிருக்காங்க. சரி சரிம்மா. என்ன சத்தம் போட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க? எப்பவுமே என் பொண்டாட்டி என் புருஷன் மாறி மாறி ஊறிக்கிப்பாங்க. இன்னைக்கு என்ன ரிசப்ஷன் நடு ஆள்ல வச்சு திட்டிக்கிட்டு கிடக்க மாதிரி இருக்கு. சத்தம் போது ஹாஸ்பிட்டல்ல பேசினாலே இவன் திட்டுவான். இவ என்ன கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, என்னன்னு கேப்பமே. அனு புரிஞ்சுக்கோ, சத்தியமா ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு எனக்கு தெரியாது அனு. விளையாடாத அனு. டாக்டர் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 10 to 15 டேஸ்க்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸ்கேன்லன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னும் உனக்கு 35 டேஸ் தான் ஆயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ ஃபீல் பண்ணாதடி. நான் பொய்லாம் சொல்லல, சீரியஸாவே எனக்கும் தெரியாது. நான் ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டர்ன்றதுக்காண்டி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த பர்சன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம என்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. மறுபடியும் போய் சொல்லாதீங்க ரகு, போதும், ஸ்டாப் பண்ணுங்க. படிச்சிருக்கலடி, லூசாடி நீ. உனக்கு சொன்னா புரியாதா உனக்கு? அது எப்படி ரகு? இந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டர், ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர், உங்களுக்கு தெரியாது, இதை நம்பணும், அப்படிதானே? லூசு. நம்ம உள்ள போகும்போதே அந்த டாக்டர் என்னடி சொன்னாங்க,
சார தெரியும், நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப தெரிஞ்சிருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்களே. பைத்தியமாடி நீ. நீங்க பாருங்க, என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, வழி விடுங்க. ஒன்றும் இல்லாத நாய். எவ்வளோ திமிரு இவளுக்கு. ஷாம்பிள்கிட்ட எப்படி பேசுறா பாரு. சிவனுக்கு தேவைதான். பொண்டாட்டின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினால அதான் இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், கேட்டா தானே. சரி, நான் நம்பலதான் நானும். நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையானோ? உன்கிட்ட தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. என் மேல உனக்கு நம்பிக்கை துளி கூட இல்லையானோ? லூசாடி நீ. ஹாஸ்பிட்டல் நம்மளுதுன்றதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு, அவங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா மட்டும்தான் எங்க கிட்ட வந்து சஜஷன் கேட்பாங்களே தவிர, மற்றபடி இந்த மாதிரி சாதாரண கேஸ்லாம் அவங்களே முடிச்சிருவாங்க. அதுக்குதான் அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க. சரியா? ஒரு விஷயத்துக்கும் எங்க கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆ, நீ என்னன்னா என்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு உனக்கு தெரியும் போதுதான் எனக்கும் தெரியும். எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நம்ம ரெண்டு பேரும் பேசி சால்வ் பண்ணிக்கணும் அனு. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நேரத்துலதான் விட்டு கொடுக்காம இருந்துக்கணும். இப்படி என்கிட்டயே நீ சண்டை போட்டா எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடி. ஷாண்டி இப்படி பேசுற நீ? அவதான் அப்படி பேசுறானா? இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரன்னு எதனா இருக்கா? என் வயிற்றுலதான் பிறந்து தொலைச்சானான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை எப்படி பெரிசாக்குறன்னு மட்டும் பாருடி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஷாம்பிள்ளையே கெஞ்ச விட்டுக்கிட்டு இருப்ப. அவன் யாரு நினைச்ச? டாக்டர்டி. இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி அதுல அவன் கௌரவமா இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சாதாரண ட்ரீட்மெண்ட் பாக்குற நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் தலை மேலேயே ஏறி உட்காந்து ஆடணும்னு நினைக்கிறல்ல? இது உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இதுக்கான பதில் நீ சொல்லி ஆகணும். அந்த கிளவி உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுதுல, இன்னைக்கு மொத்தமா முடிச்சு விடுறேன் இரு. அனு, இதுக்கப்புறமும் நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ அனு. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. போ. இனிமே கொடுத்தாச்சு தானே? ஷெஸ் மேம், இனிமே ப்ராசஸ் ஃபுல்லி கம்ப்ளீட் மேம். ஓகே. மோஷன் போயிட்டு வந்துட்டாங்க தானே அவங்க? ஷியா மேம். அப்புறம் எதுக்கு படுத்துட்டு இருக்காங்க? மேம், அது வந்து அவங்க நடக்கவே மாட்டேங்கிறாங்க. வலிக்குதுன்னு படுத்துட்டே தான் இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் மேம். அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் மேம். மேம், நாங்கள் நிறைய வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க மேம். ஸோ வாட் ஸோ? ஸோ என்ன ஸோ? எல்லா பேஷண்ட்கிட்டையும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அவங்க எழுந்து நடக்கலன்னா அவங்க ரிலேட்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்களே, அவங்க ரிலேட்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? மேம், அது வந்து சென்னரினா வந்து போயின்னு இருக்கீங்க. அவங்க ரிலேட்டிவ்ல மேம். அதான் இல்லைன்னா நானே ஷவுட் பண்ணி எழுந்து நடக்க சொல்லியிருப்பேன். ரிலேட்டிவ்ன்றதுனால. ஓ, எங்கள் ரிலேட்டிவ்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, வரவங்க எல்லாருக்குமே வந்து சாதாரண ட்ரீட்மெண்ட். அப்படி ஏதாச்சும் நான் பார்த்து பிரித்து எதனா கொடுத்துட்ருக்கேன்னா என்ன? நீங்கள் அப்படி எதனா நோட் பண்ணியிருக்கீங்களா ரீனா? இல்லை மேம், அது வந்து தேவையில்லாமல் ஸ்டூபிட் காரணத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க சரிங்களா? போங்க, போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு வாங்க. மேம், ஆல்ரெடி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு மேம் எக்ஸசைஸ்லாம். பிரியா, உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு தானே போனேன் நடங்கன்னு சொல்லி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? எனக்கு வலிக்குது ரேஷ்மா, என்னால் முடியல. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது பிரியா. குழந்தை மாதிரி ரியாக்ட் பண்ணாத. நீங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம் முத்துமாரி. ஏன் முத்துமாரி நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ வலிக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு அவ வலி தாங்குறதுனால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியலன்றவளை என்ன பண்ண சொல்றீங்க? அவளால முடிஞ்சாதானே அவளும் ட்ரை பண்ணுவா. முடியாத பட்சத்துக்கு அவளும் என்னதான் பண்ணுவா சொல்லுங்க? நீங்க அவ கூட எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்க. அவளுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும். முடியலன்னு படுத்துட்டு இருக்கிறதால அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சமாச்சும் உன்னால முடியும் ஏதாச்சும் சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. என்னால் முடியல. இதுக்கு மேலே என்னால் நடக்கலாம் முடியாது. ஏற்கனவே வயிறு வலிக்குது, பேக் பெயின். இதில் இனிமா கொடுத்து மொத்தமாக எடுத்துருக்கு வயிற்றுல இருக்க. என்னால் முடியல. ஓ அப்படியா? சரி ஓகே, நான் உங்க மாமியார் கிட்ட போய் பேசிட்டு வரேன். இன்னொரு விஷயம், இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் சரிங்களா? ஷீனா, நீங்க ஜெனிஃபருக்கு கால் பண்ணி கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வர சொல்லுங்க. மேம், ஆனால் ஜெனிஃபர் மேம் போய் 5 to 6 hours தான் ஆகுது. எப்படி மேம்? அவங்க வருவாங்க, நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே? ஓகே மேம். இந்த கேஸ் இனிமே ஜெனிஃபர் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இந்த கேஸோட டாக்டர் இனிமே ஜெனிஃபர் தான். அவங்க எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி ரேஷ்மா, கோவப்படுற. என்னோட சுச்சுவேஷன் உனக்கு புரியுது தானே? நீ இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீயே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ப்ளீஸ். என்னால் முடியலன்னு தானே சொல்கிறேன். என்னால் நடக்க முடியலடி, உண்மையாகவே வலிக்குது. எவ்வளோ நேரமாக பெயினை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? 8 to 10 hours பெயின் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டாச்சும் மைல்டாக தான் இருந்துச்சு, இப்போ என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு படுத்து தூங்கணும் போல இருக்கு. தூக்கமாக வருது, ஆனால் தூங்கவும் முடியல. வலி விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கு. நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு ரேஷ்மா?
இங்க பாரு, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல பிரியா. குழந்தை வெளியே வந்துட்டுனா உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தை முடிஞ்ச அளவுக்கு அதோட எஃபெக்ட போட்டுட்டு தான் இருக்கு. நீயும் வெளியே இருந்து உன்னோட எஃபெக்ட் போட்டாதான் அவங்களுக்கும் கொஞ்சமாச்சும் ரிலீஃபா இருக்கும். கடைசியா இதுக்கு சீரியஸான கண்டிஷன்ல எடுத்துட்டு போய் விட்டுரும். அதனாலதான் சொல்றேன். நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கேன். அதனாலதான் நான் சொல்றதை நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. வேற ஒரு டாக்டர் வந்தாதான் நீ கரெக்டா ஹேண்டில் பண்ணிப்பேன். அதனாலதான் சொல்றேன். ஜெனிஃபர் தான் இதை ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நான் ஹேண்டில் பண்ணா நீ கேட்க மாட்டேன். ஆனா நீங்க ஹேண்டில் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கும். நீங்களே இப்படி பாதியில போறான்னு சொன்னா எப்படி? நீங்களே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுங்களேன். அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா, கோஆப்ரேட் பண்ணுவா. ஷினிமே ப்ளீஸ் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜெனிஃபருக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் என்னை விட நிறைய கேஸ் அவள் ஹேண்டில் பண்ணியிருக்கா. நான் கூட ஒரு 5 to 6 இயர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இல்லாமல் தான் இருந்தேன். பட் ஆனால் அவள் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கா. அதனால தான் சொல்கிறேன், இந்த கேஸை கண்டிப்பாக ஜெனிஃபர் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் முடிப்பான். ஸோ அதனால் ஜெனிஃபரை ஹேண்டில் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இவகிட்ட என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இவ வெளியே வரவே மாட்டா. என்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறது எதுவுமே ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறா. இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வேற ரியாக்ஷன் தான் என்னோட ரியாக்ஷனாக இருக்கும். இவகிட்ட என்னால் கோவப்பட முடியாது இந்த சுச்சுவேஷனில். ஸோ ஜெனிஃபர் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருப்பாங்க. சிஸ்டரே சொல்லிட்டு போனதை பார்த்தீங்களா? என்னுடைய ரிலேட்டிவ்ன்றதுனால தான் அவங்களும் பார்க்குறாங்க. இல்லைன்னா அவங்களும் சத்தம் போட்டு நடக்க சொல்லுவாங்க. நடந்தால் தான் முத்து மாதிரி கொஞ்சமாச்சும் அந்த பெல்விக் பெயின் லூசன் கொடுக்கும். லூசன் கொடுத்தா தான் அது 10 சென்டிமீட்டர் பக்கம் விரியணும். அப்போ தான் பேபியோட ஹெட் வெளியே வரும். கொஞ்சமாச்சும் பேபிக்கு நம்மளோட எஃபெக்ட் கொடுத்தா தான் அவங்களும் எஃபெக்ட் போடுறாங்க. பேபி எஃபெக்ட் போடாமல் இருந்தால் பரவாயில்ல. தலை ஃபிக்ஸ் ஆகிட்டு, தலை ஃபிக்ஸ் ஆன நேரத்துக்கு இவளுக்கு இப்போ டெலிவரி ஆகி முடிஞ்சிருக்கணும். இவ இப்படி படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பேபிக்கும் சிரமம் தான். அந்த பனிக்கூடத்தில் இருக்க நீரை பேபிக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க அதில் மோஷன் எதனா போயிட்டாங்கன்னா அதுவும் ரிஸ்க்கு, பேபியோட உயிருக்கே ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன், இவளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஜெனிஃபர் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நீங்கள் பயப்படாதீங்க சரிங்களா? ஜெனிஃபர் கண்டிப்பாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தை பிறக்கும். ரேஷ்மா, சொல்கிறத கேளு சரியா? நான் ஜெனிஃபர் கிட்ட பேசிட்டு வரேன், உடனே வருவாங்க. அவங்க வர வரைக்கும் நான் உன்னை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீ பயப்படாத சரியா? பேனிக் ஆகாத. இந்த மாதிரி நேரத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சா உனக்கு? நீங்கள் முத்து மாதிரி அவங்கள நடக்க வைங்க ரூம்குள்ளேயே சரிங்களா? ம் வலிக்குதா பிரியா? உன்னால முடியலையா? ரொம்ப வலிக்குதுங்க. என்னால் முடியல. அதனால தான் சொல்கிறேன், என்னால் முடியல. இந்த பெயினை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இல்லைன்னா நான் சொல்கிறத செய்வேன்ல. உன்னோட கஷ்டம் எனக்கும் புரியுது, புரியாம இல்ல. ஆனா நம்ம பேபியோட ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும்ல. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வீடியோவில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அனு பேசுனது ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கா, இல்லை உங்களுக்கு ஓகே தானா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இல்லை எல்லா கமெண்ட்டுமே வந்து கரெக்டாக தான் ஸ்டோரி போகுது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேபி வந்து என் மேலே தான் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து எப்போ பாரு வந்து மாமியார் திட்டுறதையும் மருமக வாங்கிட்டே இருக்கிறதையும் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான். ஸ்டோரியாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சி கேட்டிருப்பாங்க போல். அதை தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கேரக்டரை ப்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நெகட்டிவாக சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரின்னு. அவங்களே நேற்று ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம், இதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தேங்க்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, என்னுடைய ஸ்டோரியை பார்த்து நான் பேசுகிறது பிடிச்சி போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப 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 நன்றி. பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொந்தங்களே. அப்புறமா வந்து இன்னொன்று, இன்னுமா பிரியாவோட டெலிவரி முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படாதீங்க. இப்போ தான் அனுவோட ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். பிரியாவோட டெலிவரி என்னென்னா, ஃப்ரைடே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அந்த ஸ்பெஷல் டேயில் அந்த டெலிவரியை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும் இல்லையா, அது என்னென்னலாம் இருக்காது. ஒரு சிலவங்க லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் வரதா இருக்கலாம், ஒரு சில லைஃப்பில் ஒரு பர்சன் விட்டுட்டு போகிறதா இருக்கலாம், ஒரு சில லைஃப்பில் வந்து நம்ம எஜுகேஷன் ஏதோ ஒரு விஷயம் வந்து லைஃப்பை வந்து மாற்றும். அந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தினால என் லைஃபே மாறிட்டு, அப்படி ஒரு ஸ்பெஷலான டே தான் எனக்கு ஃப்ரைடே.
ஸோ அன்னைக்கு ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ அந்த டேயில் ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என் லைஃப்லேயும் அன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு. சொல்லப்போனால் உயிர் போயிட்டு உயிர் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அந்த நாளில். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு வந்து ஆதியோட காமெடி, ஆதியும் ஷாலினியும் ஆல்ரெடி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு ரகு போகிற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக. அதுக்கப்புறமா வந்து பாதிலேயே இந்த ஸ்டோரி முடிச்சிருக்கேன், ரகுவோட அம்மா பார்த்துட்டு போகிற மாதிரி. அது கண்டினியூஷன் நாளைக்கு போகிறோம், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க.